போக்குவரத்து விதிமீறல்களுக்கான ஈச்சலான் அபராதத்தை 3 மாசங்களுக்கு செலுத்தலன்னா டிரைவிங் லைசன்ஸை ரத்து செய்யற வகையில புதிய விதிகளை கொண்டு வருவது தொடர்பா மத்திய அரசு பிளான் பண்ணியிருக்கிறதா தகவல்கள் வெளியாயிருக்கு. அபராத தொகையை பாதிக்கு மேற்பட்டவர்கள் செலுத்தாம இருக்கிறதால இத்தகைய விதிகளை கொண்டு வர அரசு திட்டமிட்டிருக்கு. உலகளவில் சாலை விபத்துகள் அதிகமாக இருக்கிற நாடுகளில் இந்தியாவும் ஒன்றா இருக்கு. விபத்துகளுக்கு பெரும்பாலும் சாலை விதிமீறல்களே காரணமாக இருக்கிறதால சாலை விதிமீறல்களை கட்டுப்படுத்த பல நடவடிக்கைகளை மாநில அரசும் மத்திய அரசு எடுத்துட்டு வராங்க. அதன்படி சாலை விதிமீறல்களை கட்டுப்படுத்துற விதமா புதிய மோட்டார் வாகன சட்ட திருத்தப்படி கடுமையான அபராதம் விதிக்கப்பட்டது. ஈச்சலான் முறையில் அபராதம் விதிக்கப்படுறதால வாகன ஓட்டிகள் பலரும் அபராதத்தை கட்டாம பெண்டிங் வச்சிருக்காங்க. இதனால ஆயிரக்கணக்கில் சலான் தொகை நிலுவையில் இருக்கும். இதுக்கு செக் வைக்கிற விதமாக தான் மத்திய அரசு புதிய திட்டத்தை கையில் எடுத்திருக்கு. அதாவது போக்குவரத்து விதிகளை மீறி அபராதம் விதிக்கப்பட்டா அதை 3 மாசங்களுக்குள்ள செலுத்தணும். அபராதம் செலுத்த தவறினா சம்பந்தப்பட்ட நபருடைய டிரைவிங் லைசன்ஸ் தற்காலிகமாக ரத்து செய்யப்படும். அதே ஒரு நிதியாண்டுல 3 முறை வாகன விதிமீறல ஈடுபட்டா, அதாவது சிக்னல் ஜம்பிங், ஆபத்தான முறையில் வாகனம் ஓட்டுறது, இந்த மாதிரியான விதிமீறல ஈடுபட்டு அபராதம் விதிக்கப்பட்டா அவங்களுடைய டிரைவிங் லைசன்ஸ் குறைஞ்சது 3 மாசங்களுக்கு பறிமுதல் செய்யப்படும். ஸோ இப்படியான நடவடிக்கைகள் எடுக்கிறதுக்கான பணிகளை மத்திய அரசு மேற்கொண்டு வர்றதா தகவல்கள் வெளியாயிருக்கு. விதிமீறல ஈடுபடும் டிரைவர்ஸை கட்டுப்படுத்த அரசு செயல்படுத்த திட்டமிட்டிருக்கிற தொடர் நடவடிக்கைகளில் ஒரு பகுதியாக இது இருக்கு. சாலை விதிமீறல்களில் ஈடுபடும் வாகன ஓட்டிகளுக்கு அபராதம் விதிக்கப்படும் போது 40% மட்டுமே அபராத தொகையை செலுத்துறாங்க. பெரிய எண்ணிக்கையில பலரும் அபராதம் கட்டாம இருக்காங்க. இதை அடுத்து தான் இந்த நடவடிக்கை எடுக்க ஆலோசிக்கப்படுது. அது மட்டும் இல்லாம முந்தைய நிதியாண்டுல 2 நிலுவை அபராத தொகையை வச்சிருந்தா அவங்களுக்கு இன்சூரன்ஸ் பிரீமியம் தொகையும் அதிகமாக இணைக்கும் வகையிலான நடவடிக்கை எடுக்கவும் அரசு பணியாற்றிட்டு வரதா தகவல்கள் சொல்லுது. வாகன ஓட்டிகள் அபராத தொகையை செலுத்தாமல் இருக்கிறதுக்கு அபராதம் விதிக்கப்படுறதுல இருக்கிற சில குறைபாடுகளும் காரணமாக சொல்லப்படுது. அதாவது தவறான சலான்ஸ் மற்றும் அபராதம் விதிக்கப்பட்டதுக்கான அலர்ட் தாமதமாக வர்றது மாதிரியான காரணமும் இருக்கு. ஸோ இது போன்ற குறைபாடுகளுக்கு தீர்வு காணும் விதமாக விரிவான வழிகாட்டு நெறிமுறைகளை கொண்டு வருவது தொடர்பாக அரசு திட்டமிட்டிருக்கு. அபராதம் கட்டும் வரையிலும் மாதந்தோறும் வாகன ஓட்டிகளுக்கு மெசேஜ் மூலமா அலர்ட் செஞ்சுக்கிட்டே இருக்கிற மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு. நாட்டுடைய பெரும்பாலான மாநிலங்களில் இந்த நிலைமை நீடிச்சு வரதா சொல்லப்படுது. இதன் விளைவாகவே இந்த புதிய விதிக்கான வரைவை அரசாங்கம் இப்போ தயார் செஞ்சிருக்காங்க. இன்சூரன்ஸ் பாலிசி கட்டணத்தை அதிகப்படுத்துறதுக்கான வழிகளையும் இந்த புதிய விதியின் வாயிலா அரசு உருவாக்கிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. இந்த புதிய விதி வெகு விரைவில் நடைமுறைக்கு வரப்போறதாகவும் தகவல்கள் தெரிவிக்குது. நிலுவையில் இருக்கிற அனைத்து ஈச்சலான்ஸையும் உடனடியாக வசூலிக்கணும் அப்படின்ற நோக்கத்திலேயே இத்தகைய நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டிருக்காங்க. இது மட்டுமல்ல, போக்குவரத்து விதிமீறல்களை குறைக்கணும் அப்படின்றது அரசுடைய முக்கியமான நோக்கமாக இருக்கு. இதுக்கேற்ற மாதிரி புதிய விதி உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த கெடுபிடி காரணமாக போக்குவரத்து விதிமீறல்களுக்கான அபராத செலான நிலுவையில் வச்சிருக்கிற எல்லா மக்களும் உடனடியாக தங்களுடைய அபராதங்களை செலுத்துவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. நம்முடைய தமிழ்நாட்டில் மட்டும் 27% வரைக்கும் மட்டுமே போக்குவரத்து விதிமீறல்களுக்கான விதிக்கப்பட்ட அபராதங்கள் வசூலாயிருக்கு. தமிழ்நாட்டை விட மோசமாக டெல்லியில் வெறும் 14% மட்டுமே அபராத தொகை வசூலாயிருக்கு. இந்தியாவை போக்குவரத்து விதிமீறல்கள் இல்லா மாநிலமாக மாற்ற நோக்கத்திலேயே அரசாங்கம் புதிய புதிய விதிகளை உருவாக்கிட்டு வராங்க. இருந்தாலும் மாநிலத்தில் போக்குவரத்து விதிமீறல்கள் குறைஞ்சதா தெரியல. இப்படி இருக்க அபராதத்தை வசூலிக்கும் முறையை இப்போ மாற்றும் முயற்சியில் களமிறங்கியிருக்காங்க. இதன் மூலமா போக்குவரத்து விதிமீறல்கள் குறையும்னு எதிர்பார்க்கப்படுது. இதை பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்தன்.